வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்ம கத்துக்கக்கூடிய வேண்டிய விஷயம் நெறையவே இருக்குங்க. எவ்வளோ தான் கத்துக்கிட்டாலும், கத்துக்க கத்துக்க நமக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாரி தான் ஆகுது. அவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்கிறதுக்கு. எவ்வளோ விஷயம் இருந்தாலும் இன்னும் கத்துக்க கத்துக்க இன்னமும் நெறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. என்ன பண்றது? எவ்வளோதான் கத்துக்கிட்டாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல அப்படின்னும்போது தாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "என்னக்கா இப்படியெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்காதீங்க. நீங்களே ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். உங்க கூட பொறந்தவங்க, உங்க கூட பழகுறவங்க, அப்புறம் உங்கள சுத்தி இருக்கிறவங்க, அப்புறம் உங்க சுத்தி இருக்கிறவங்கள்ல, உங்க கூட பழகுறவங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? நம்பள மாரி. அவங்களுடைய வாழ்க்கை நம்பள விட இன்னும் வாழ்ந்து முடிச்சவங்க இருக்காங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையுமே ஓரளவுக்கு உங்களால முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்ப புரியும் உங்களுக்கு. நம்ப இந்த வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில கடைசியில ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த வாழ்க்கைக்காக நம்ப இவ்ளோ போராட்டத்த போராடி வாழ வேண்டியதா இருக்கு அப்படின்றது. அதே மாரி ஒரு உயிர் பொறக்கும்போது நம்ப எவ்வளோ ஒரு ஹேப்பியா, எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறோம். ஆனா ஒரு உயிர் போகுதுன்னும்போது, அந்த உயிர் போகும்போது எப்படா இந்த உயிர் போகும் அப்படின்ற மாரி காத்துன்னு இருக்க மாரியெல்லாம் ஒரு சிலருடைய வாழ்க்கை நிலைமை வந்துடுது. எ என்னக்கா ஒரே தத்துவமா பேசின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்ததும் எனக்கு தலை சுத்தலே வந்துச்சு. அப்பா நம்மளுடைய வாழ்க்கையே பரவால்ல. ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைய நினைச்சு பார்த்தா, ஒரு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் எப்புட்றா இவங்கெல்லாம் வாழுறாங்க? என்னடா வாழ்க்கை இது பாவம் அப்படின்ற மாரியெல்லாம் தோணுது. அதனால அதனால தான் சொல்றேன். நீங்களுமே ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய இந்த வாழ்ந்துட்டு இருக்க நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போவோமே அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையே. இதுவரைக்கும் என்னுடைய வீடியோவ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நான் சொன்ன மாரி யோசிச்சு பாருங்க.